ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏகே அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் ஆன டாபிக் தான். ஃபிசிக்ஸில் உள்ளது, ஆர்ஆர்பி குரூப் டியில் உள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விசையின் அலகு என்னன்னா நியூட்டன், அழுத்தத்தின் அலகு வந்து பாஸ்கல், இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. 2 அடிப்படை அளவு, வழி அளவு. அப்புறம் 4வது கொஸ்டின், அடிப்படை அளவுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நிலம், நிறை, காலம், வெப்பநிலை. 5வது கொஸ்டின், வழி அளவுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி. அப்புறம் 6வது கொஸ்டின், அளவீட்டு முறையில் சில முறைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஃப்பிஎஸ், எஃப்னா என்னன்னா ஃபுட், நீளம், பவுண்டு, பீனா பவுண்டு, நிறை, எஸ்னா செகண்ட், காலம், வினாடி. அப்புறம் சிஜிஎஸ்னா நீளம், சென்டிமீட்டர். அப்புறம் கிராம்ஸ், நிறைன்னா கிராமு, காலம்னா செகண்ட். அப்படி எம்கேஸ்னா நீளம்னா மீட்டர்ல இது பண்ணுவாங்க, நிறைனா கிலோகிராம்ல மென்ஷன் பண்ணுவாங்க, காலத்தை வந்து வினாடி. வினாடி வந்து 3லையும் சேம் தான். அப்புறம் 7வது கொஸ்டின் வந்து எஸ்ஐ முறையில் மொத்தம் எத்தனை அடிப்படை அலகுகள் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. 7 அடிப்படை அலகுகள் இருக்குது எஸ்ஐ முறையில. அப்புறம் 8வது கொஸ்டின், வெப்பநிலையின் அலகு. இந்த அலகெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு போயிருங்க. கெல்வின். அப்புறம் 9வது கொஸ்டின், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். 10வது கொஸ்டின், பொருளின் அளவு மோல். 11வது கொஸ்டின், ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. 12வது கொஸ்டின், எஸ்ஐ முறையின் அடிப்படையில் அலகுகள் வந்து எத்தனை வகைன்னு கேட்டிருக்காங்க. கெல்வின், மீட்டர், ஆம்பியர், வினாடி, மோல், கிலோகிராம், கேண்டிலா. இந்த முறைப்படி தான் நம்ம வந்து அளப்போம். அப்புறம் 13வது கொஸ்டின், வானவியல் தூரங்களை அளவிட பயன்படும் அலகுகள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒளியாண்டு, வானவியல் அலகு, விண்ணியல் ஆரம். இந்த 3 வச்சுதான் வானவியலோட தூரத்தை நம்ம வந்து அளவிடுவோம். அப்புறம் 14வது கொஸ்டின், ஒரு மீட்டர் தொலைவில் ஒளியானது எவ்வளவு வேகத்தில் கடக்கும்னா 1/29972458 இந்த அளவில் தான் ஒரு மீட்டர் தொலைவில் வந்து கடக்கும். அப்புறம் 15வது கொஸ்டின், ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 3.153 × 10⁻7 செகண்ட். அப்புறம் 16, ஒரு ஒளியாண்டு என்பது எவ்வளவு. 3.46 × 10⁻15 மீட்டர். அப்புறம் 17வது கொஸ்டின், ஒரு குவார்ட்ஸ் கடிகாரத்தில் துல்லிய தன்மை எந்த அளவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 10⁻9. இது வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும். அப்புறம் 18வது கொஸ்டின், ஒவ்வொரு தீர்க்க கோடுகளுக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து 15 டிகிரி இதுல இருக்கும். ஒரு தீர்க்க கோட்டுக்கும் இன்னொரு தீர்க்க கோட்டுக்கும் இடைவெளி வந்து 15 டிகிரி. அப்புறம் 19வது கொஸ்டின், புவியில் உள்ள நேர மண்டலங்கள் எத்தனை கேட்டிருக்காங்க. 24 நேர மண்டலங்கள். மின்னூட்டத்தின் அலகு வந்து கூலும். 20வது கொஸ்டின், 21 வந்து மின்னோட்டமானது எந்த கருவியின் மூலம் அளக்கப்படுகிறதுனா அம்மீட்டர். அப்புறம் 22வது கொஸ்டின், தனிச்சுழி வெப்பநிலை வந்து 0 கெல்வின். அப்புறம் 19, மருத்துவ வெப்பநிலை மானிகளில் அளவீடுகள் எந்த அளவில் குறிக்கப்படுகின்றன பாரன்ஹீட். 24, அறிவியலாளர்கள் எந்த அளவில் குறிக்கப்பட்ட வெப்பநிலை மானிகளை பயன்படுத்துகின்றன கெல்வின். 25வது கொஸ்டின், வானிலை அறிக்கைகளில் வெப்பநிலையானது எந்த அளவில் குறிக்கப்படுகிறது செல்சியஸ். 25, ஒளி பாயத்தின் எஸ்ஐ அலகு லூமன். 26, ஒரு மோல் அளவு என்பது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 6.023 × 10⁻23. அப்புறம் ஒரு தள கோணத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்காங்க. ரேடியன். 28வது கொஸ்டின், திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஸ்ட்ரேடியன். கன அளவின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. கனமீட்டர். ஒரு கேலன் சொல்றது 3785 மீட்டர். ஒரு அவன்ஸ் சொல்றது 30 லிட்டர். ஒரு குவாட்னு சொல்றது 1 லிட்டர். அடர்த்திக்கான சமன்பாடு D = m/v. அடுத்து 34வது கொஸ்டின், அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்காங்க. கிலோகிராம் / மீட்டர் பவர் 3. அப்புறம் 35, வெர்னியர் அளவு அளவியை கொண்டு அளவிடப்படும் மிக சிறிய அளவு எவ்வளவுனா 0.1 mm. திருகு அளவியை கொண்டு அளவிடப்படும் மிக சிறிய அளவு 0.0 mm. அப்புறம் ஒரு நாட்டிக்கல் மைல் ஏதோ சொல்லுவோம்னா 1.852 மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.